Hello students, இந்த வீடியோவில் 12th chemistry metallurgy லெசனில் உள்ள reduction of metal oxide அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், ஒரு ஓர் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து ஓர் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற ஓரை கான்சன்ட்ரேஷனுங்கிற ப்ராசஸ் மூலியமாக நம்ம என்னவோ மாற்றுறோம், கான்சன்ட்ரேட்டட் ஓராக மாற்றுறோம். அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை மறுபடியும் என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடை எடுத்து அதை ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி அந்த மெட்டல் ஆக்சைடை க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். வேர்ட் பை வேர்ட் பாருங்கள். மெட்டல் ஆக்சைடு கேன் பி reduced to crude metal by using suitable reducing agent. So metal oxide reduces into crude metal by using suitable reducing agent. என்னென்ன reducing agent யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals such as sodium. So reducing agent யார் யூஸ் பண்ணுறோம், carbon monoxide, hydrogen, அலுமினியம். ரியாக்டிவ் மெட்டல்ஸில் யாரை யூஸ் பண்ணுறோம்னா சோடியத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சர் ஆஃப் மெட்டலை பொறுத்து இருக்கும். சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரை பொறுத்து இருக்கும், நேச்சர் ஆஃப் மெட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் நேச்சர் ஆஃப் த மெட்டல் அப்படின்னா அப்போ எல்லா மெட்டலையும் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷனுக்கு குறிப்பிட்ட ரெடியூசிங் ஏஜெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள். இப்போ கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நாட் பி யூஸ்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜெண்ட் ஃபார் ரியாக்டிவ் மெட்டல். ரியாக்டிவ் மெட்டலுக்கு கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடை எங்கே ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது, ஆக்சைடுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. எந்த மாதிரியான ஆக்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் கேன் நாட் பி யூஸ்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜெண்ட் ஃபார் ரியாக்டிவ் மெட்டல் சச் அஸ் சோடியம், பொட்டாசியம், அலுமினியம். சோடியம், பொட்டாசியம், அலுமினியத்துக்கு கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலர்லி கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடை கேன் நாட் பி யூஸ்டு டு ரெடியூஸ் ஆக்சைட்ஸ். ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. யாரை யூஸ் பண்ண முடியாது, கார்பன் மோனாக்சைடை. என்னவா யூஸ் பண்ண முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக. எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஆக்சைடுக்கு. எந்த மாதிரியான ஆக்சைடுக்கு, ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தோம், ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ஆட் பண்ணி மெட்டல் ஆக்சைடை என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரை பொறுத்து இருக்கும், நேச்சர் ஆஃப் மெட்டலை பொறுத்து இருக்கும். மெட்டலை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் முடியாதுன்னா குறிப்பிட்ட ரியாக்ஷனுக்கு குறிப்பிட்ட மெட்டலை தான் யூஸ் பண்ண முடியும் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக. இப்போ கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரியாக்டிவ் மெட்டலுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. கார்பன் மோனாக்சைடை ஆக்சைடுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் எடுத்து ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணி ரெடியூசிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது
அந்த ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா above the melting point of the metal. above melting point of metal, மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக. அப்படி ஹீட் பண்ணும்போது என்னவா மாறும்னா, இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர்னா என்ன சொல்லியிருக்கோம், மெட்டல் ஆக்சைடு. அந்த மெட்டல் ஆக்சைடு என்னவா மாறும்னா மெட்டலாக மாறும். இந்த ஃப்ளக்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், இந்த ஃப்ளக்ஸு வந்து ஸ்லாக் கூட சேர்ந்து கேங் கூட சேர்ந்து ஸ்லாகாக மாறணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஃப்ளக்ஸு வந்து கேங் கூட சேர்ந்து ஸ்லாகாக மாறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அதான் ஃப்ளக்ஸ். இதுதான் 2 கான்செப்ட். இன் திஸ் மெத்தட் ஃப்ளக்ஸ் a chemical substance that forms an easily fusible slag with a gang. ஃப்ளக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. அது என்ன ஃபார்ம் பண்ணும், ஃபியூசிபிள் ஸ்லாக். ஃப்ளக்ஸு ஸ்லாகாக மாறும். யார் கூட சேர்ந்து, கேங் கூட சேர்ந்து. இப்போ ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிறோம், கூட என்ன ஆட் பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். சச்சஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரை யூஸ் பண்ணலாம்னா, கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இஸ் ஆடட் டு த கான்சன்ட்ரேட்டட் ஓர். அப்போது நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் ஓர், ஃப்ளக்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட் 3 எடுத்துக்கிறோம். இந்த 3 எடுத்துகிட்டு இந்த மிக்சர் இஸ் மெல்டட், ஹீட் பண்ணுறோம். இஸ் மெல்டட் பை ஹீட்டிங் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். ஒரு எலிவேட்டட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். அதாவது எப்படி ஹீட் பண்ணுறோம்னா, above the melting point of the metal. எங்கே அப்படின்னா, இன்ன ஸ்மெல்ட்டிங் ஃபர்னேஸுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹீட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் எடுத்து நம்ம என்னவை ரெடியூஸ் பண்ணலான்னா, மெட்டலை ரெடியூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணுறோம், கார்பன் மோனாக்சைடு. இங்கே கார்பன் மோனாக்சைடுங்கிறது என்ன சொல்கிறோன்னா, ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அயன் ஆக்சைடு என்ன ஆகுதுன்னா, அயனாக மாறுது. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், இப்போ ஆக்சுவலாக இங்கே அயன் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஓர் எடுத்துருப்போம், ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்திருக்கோம், இங்கே நம்ம ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளக்ஸ் தான் கால்சியம் ஆக்சைடு. அதை தனியாக கொடுத்துருக்காங்க. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பேசிக் ஃப்ளக்ஸ், அது ஃப்ளக்ஸுங்கிறது கால்சியம் ஆக்சைடு, அதுதான் நம்ம லைம்ஸ்டோன் சொல்கிறோம். த பேசிக் ஃப்ளக்ஸ் limestone CaO is used since silica the gang present in the ore is acidic in nature. அப்போ இந்த சிலிக்கா வந்து என்னென்னா கேங்காக ஆக்ட் பண்ணுது. அதுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னா, அசிட்டிக் இன் நேச்சர். அப்போ இந்த லைம்ஸ்டோன், யார் லைம்ஸ்டோன், கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு யாரு கூட கம்பைன் ஆகுது, சிலிக்கா SiO2 கூட கம்பைன் ஆகி கம்பைன்ஸ் வித் இட் டு ஃபார்ம் கால்சியம் சிலிகேட். கால்சியம் சிலிகேட்டாக மாறிடுது. அப்போ ஒரு ஃப்ளக்ஸுன்னா கேங் கூட சேர்ந்து என்னவா மாறிடுமா, ஸ்லாகாக மாறிடும். அடுத்து காப்பர் பைரேட்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ வழக்கம் போல் ஓர் எடுத்துப்போம், கான்சன்ட்ரேட்டட் ஓர், ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுவோம், அப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். நமக்கு என்ன கான்செப்ட்டு, கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து என்னவா மாறணும், மெட்டல். அதாவது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக மாறணும். ஓர் எடுத்துக்குவோம், ஃப்ளக்ஸ் எடுத்துக்குவோம், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, காப்பர் பைரேட்லேருந்து காப்பர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போது காப்பர் பைரேட்டுங்கிறது யாருன்னா, காப்பருடைய ஓர். த கான்சன்ட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிறோம், இஸ் ஹீட்டட் இன் அ ரேபரேட்டிவ் ஃபர்னேஸ். அந்த ஃபர்னேஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் மிக்சிங் வித் சிலிக்கா தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் ஃப்ளக்ஸ், அசிட்டிக் ஃப்ளக்ஸ். ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணிடுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது, அதை ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும், நிறைய ப்ராசஸ் நடக்கும். அதில் மேஜர் என்ன நடக்குன்னா, இதான் ஓர், காப்பர் பைரேட் ஓர். ரியாக்ஷன்லாம் உள்ளார நடந்ததுக்கப்புறம் இந்த காப்பர் பைரேட் ஓர் என்னவா மாறும்னா, குப்ரஸ் சல்ஃபைடாகவும் ஃபெரஸ் சல்ஃபைடாகவும் மாறும். Cu2S குப்ரஸ் சல்ஃபைடாகவும் ஃபெரஸ் சல்ஃபைடாகவும் மாறும். இந்த ஃபெரஸ் சல்ஃபைட் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஃபெரஸ் ஆக்சைடாக மாறும். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு தான் ஃப்ளக்ஸ். இந்த ஃபெரஸ் ஆக்சைடு யார் கூட சேர்ந்து, சிலிக்கா அதாவது கேங் கூட சேர்ந்து ஸ்லாகாக மாறி வெளியில் போயிடும். ஃபெரஸ் ஆக்சைடு, இதுதான் ஃபெரஸ் ஆக்சைடு. ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம் due to melting is basic in nature and it combines with silica
இது யார் கூட கம்பைன் ஆகிடுது? SiO2 கூட கம்பைன் ஆகுது டு ஃபார்ம் ஃபெரஸ் சிலிகேட், ஸ்லாகாக கன்வெர்ட் ஆகிடுது. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் மெட்டல் சல்ஃபைடு. இது வெளியில் போனதுக்கப்புறம் வேறு யார் இருப்பான்னா Cu2S மெட்டல் சல்ஃபைடும், அதாவது குப்ரஸ் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடு, இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஆர் மியூச்சுவலி சால்யுபிள் அண்ட் ஃபார்ம் அ காப்பர் மேட். அப்போ காப்பர் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குப்ரஸ் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடு தான் காப்பர் மேட். இதை தான் நம்ம காப்பர் மேட் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் மேட்டுங்கிறது 1 மார்க் கொஷின். குப்ரஸ் சல்ஃபைடு அண்ட் ஃபெரஸ் சல்ஃபைடு. மேட்டு வெளியில் எடுத்துடுறோம். ஸ்லாக் வெளியில் தள்ளினதுக்கப்புறம் அந்த மேட்டுங்கிறது குப்ரஸ் சல்ஃபைடும் ஃபெரஸ் சல்ஃபைடும் சேர்ந்து ஒரு மிக்சர். The mat is separated from the slag and fed to the converting furnace. இங்கே converting furnace அப்படிங்கிறது பெசிமர் கன்வெர்ட்டர். அப்போ இந்த மேட்டை இங்கே கொண்டு போய் தள்ளுறோம், பெசிமர் கன்வெர்ட்டருக்கு கொண்டு போகிறோம். அந்த பெசிமர் கன்வெர்ட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சிமெண்ட் மெஷின் பார்த்துருப்போம். அந்த சிமெண்ட் சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பெசிமர் கன்வெர்ட்டர் இருக்கும். 2 ஆக்சஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மேட்டை எடுத்து பெசிமர் கன்வெர்ட்டரில் போடுறோம். டியூரிங் கன்வர்ஷன் அங்கே உள்ளார என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னா, அந்த மேட்டில் உள்ள ஃபெரஸ் சல்ஃபைடு ப்ரெசன்ட் இன் த மேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் இன்டு FeO. FeS என்னவா மாறுனா FeO மாறும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. அப்புறம் இந்த FeO SiO2 கூட சேர்ந்து, அதாவது சிலிக்கா கூட சேர்ந்து FeSiO3 மாறிடும், ஸ்லாகாக மாறிடும். திஸ் இஸ் ரிமூவ்டு பை ஸ்லாக் ஃபார்மேஷன் வித் சிலிக்கா கூட சேர்ந்து FeSiO3 மாறிடும். FeSiO3 மாறிடும், ஸ்லாகாக மாறிடும். The remaining copper sulfide is further oxidized to its oxide. பாருங்க, இது வந்து காப்பர் சல்ஃபைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து குப்ரஸ் ஆக்சைடாக மாறிடுச்சு. இந்த குப்ரஸ் ஆக்சைடு மறுபடியும் என்ன கன்வெர்ட் ஆகினா காப்பராக கன்வெர்ட் ஆயிரும். இந்த காப்பருக்கு பேர் தான் என்ன காப்பர்னு சொல்கிறோம்? பிளிஸ்டர் காப்பர். ஸோ காப்பர் சல்ஃபைடு further oxidized to its oxide, which is subsequently converted to metallic copper as shown below. Right. So this copper is said to be blistered copper. இந்த காப்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா blister copper அப்படின்னு சொல்கிறோம். The metallic copper is solidified. இங்கே கிடைக்கிற காப்பர் வந்து சாலிடாக கிடைக்குது. And it has blistered appearance due to evolution of SO2. ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது யார் வெளியில் போயிடுறான்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் போயிடுது. அப்போ எனக்கு blistered காப்பர் கிடைக்குது. has formed SO2 gas is formed in this process. This copper is called as a blistered copper. இந்த பிளிஸ்டர்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பபிள்ஸ் மாதிரி உப்பி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த காப்பர், blistered காப்பர். பிளிஸ்டர்னா கொப்பளம் மாதிரி இருக்கிறது. அடுத்த மெத்தட் ரிடக்ஷன் பை கார்பன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஓர் எடுத்துக்கிறோம், அதாவது மெட்டல் ஆக்சைடு. கார்பன் ஆட் பண்ணுறோம். கார்பன் என்ன ஃபார்மில் ஆட் பண்ணுறோன்னா கோக் அப்படிங்கிற ஃபார்மில் எடுத்துக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. சரி, இந்த மெத்தட் வந்து யாருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த மெட்டல் என்ன ஃபார்ம் பண்ணக்கூடாது? கார்பைட் ஃபார்ம் பண்ணக்கூடாது. யார் கூட சேர்ந்து? கார்பன் கூட சேர்ந்து. அதாவது இந்த மெட்டல் கார்பன் கூட சேர்ந்து கார்பைடாக ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கணும். In this method, oxide ore of metal is mixed with coal அல்லது coke and heated strongly. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். strongly in a furnace, ஒரு குறிப்பிட்ட ஃபர்னேஸில், யூஸ்வலி ஒரு blast furnace வச்சு ஆட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இந்த மெட்டலுக்கு என்ன கெப்பாசிட்டி இருந்தால், என்ன டெண்டன்சி இருந்தால் இந்த மெத்தடை, இந்த ரிடக்ஷன் பை கார்பன்கிற மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னா, the process can be applied to the metal. அந்த மெட்டலுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும்? which do not form carbides with carbon at the reduction temperature.
அதாவது கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது கார்பன் கூட சேர்ந்து அப்படிங்கிற டெண்டன்சி இருக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா Mn3O4 கார்பன் கூட சேரும்போது Mn கன்வெர்ட் ஆகும், CO வெளில போயிடும். Cr2O3 கார்பன் கூட சேரும்போது கார்பனை கன்வெர்ட் ஆகிடும், அதாவது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். This method can be applied to the oxides of metal. Oxides of metal என்ன மாதிரி மெட்டல்னா அயன், Pb, lead, copper, இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் மெட்டல். ஹேவிங் இந்த மெட்டலுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும், ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் தேன் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை விட லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இருக்கணும். ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணுறதை விட ஹைட்ரஜனை விட லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இருக்கணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் அயன் ஆக்சைடு எடுத்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது இந்த அயன் ஆக்சைடு அதாவது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. இதே போல் நிக்கல் ஆக்சைடு, இப்போ நிக்கல் ஆக்சைடு பார்த்திங்கன்னா நிக்கல் ஆக்சைடு வந்து CO, அதாவது CO ஹைட்ரஜன், இந்த COவையும் ஹைட்ரஜனையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாட்டர் கேஸ். என்ன கன்வெர்ட் ஆகுது, நிக்கலை கன்வெர்ட் ஆகுது, நிக்கல் கார்பன் டை ஆக்சைடு H2O. ஸோ நிக்கல் ஆக்சைடு NaO நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ் டு நிக்கல். ஸோ மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது பை யூஸிங் எ மிக்சர் ஆஃப், என்ன மிக்சர் யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. இந்த ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் சேர்ந்த மிக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வாட்டர் கேஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து ரிடக்ஷன் பை மெட்டல், அதாவது மெட்டலை பயன்படுத்தி நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம், மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ஒரு முக்கியமான டாபிக். இல்லை அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அலுமினோதெர்மிக் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா இதை டயக்ராம், அதாவது கீழே 4 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன எடுத்துப்போம் அப்படின்னா சாண்ட் எடுத்துப்போம். 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 5 என்ன எடுத்துப்போம்னா குரோமிக் ஆக்சைடு அலுமினியம், அதாவது இது குரூசிபிள், இது குரூசிபிள், குரூசிபிள்குள்ளார குரோமிக் ஆக்சைடு Cr2O3 குரோமிக் ஆக்சைடும் அலுமினியமும் சேர்ந்து ஒரு மிக்சர் இங்கே எடுத்துக்கும். இங்கே டார்க்காக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பேரியம் பெராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் பவுடர், பேரியம் பெராக்சைடு BaO2 மெக்னீஷியம் பவுடர் இந்த இடத்துல எடுத்துக்கும். மெக்னீஷியம் ரிப்பனை வச்சு ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இது ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிடும். அப்படியே எரிஞ்சு என்னவா மாறும், இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா குரோமியம் ஆக்சைடு வந்து குரோமியமாக கன்வெர்ட் ஆகும். யாரை பயன்படுத்தி, அலுமினியம்ங்கிற ரெடியூசிங் ஏஜென்ட்டை, அதாவது மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. மெட்டாலிக் ஆக்சைடு சச் அஸ் குரோமியம் ஆக்சைடு can be reduced by an aluminothermite process. In this process, metal oxide is mixed with aluminum, அதாவது குரோமியம் ஆக்சைடு அண்ட் அலுமினியம். இதை இங்கே எடுத்துக்கிறோம். மெட்டல் ஆக்சைடுங்கிறது அலுமினியம் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு is mixed with aluminum powder and placed in a fire clay crucible. இது fire clay crucible. To initiate the reduction process, the ignition mixture, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இக்னிஷன் மிக்சர், அதாவது எரிய வைக்கக்கூடிய ஒரு மிக்சர், இக்னிஷன் மிக்சர் யூஸ்வலி யார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அண்ட் பேரியம் பெராக்சைடு, அதாவது இந்த இடத்துல என்ன வைக்கிறோம், மெக்னீஷியமும் பேரியம் பெராக்சைடும் அங்கே வைக்கிறோம். இன்னும் மெக்னீஷியம் ரிப்பனை வச்சு நம்ம வந்து இன்னும் எரிய வைப்போம். டியூரிங் above reaction large amount of heat is evolved. இதில் நிறைய ஹீட் வந்து வெளியில் போகும் இந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது. டெம்பரேச்சர் அப் டு 2400 டிகிரி செல்சியஸ், எவ்வளோ டெம்பரேச்சர் வெளில போகும்னு பார்த்தீங்கன்னா 2400 டிகிரி செல்சியஸ் இஸ் ஜென்ரேட்டட். அந்த ரியாக்ஷன் என்தால்பி, அந்த என்தால்பி பார்த்தீங்கன்னா 852 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ், which facilitate the reduction of chromium oxide by aluminum powder. ஸோ இந்த அளவுக்கு ஹீட் வெளியில் போகும். குரோமியம் ஆக்சைடை அலுமினியம் பவுடர் கூட
ரிடக்ஷன் ஆட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணும்போது குரோமியம் ஆக்சைடு குரோமியமாக கன்வெர்ட் ஆகிடும். ஆக்டிவ் மெட்டல் such as sodium, potassium, calcium can also be used to reduce the metal oxide. சோடியத்துக்கு யூஸ் பண்ணலாம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாமே மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக. அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா ரிடக்ஷன் அதுவாக நடக்கும், ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை. சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ் கிவ் க்ரூட் மெட்டல். ஓர் வந்து ரோஸ்டிங் ப்ராசஸ் நடந்து அதுவாகவே ஓர் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும், க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். In such cases, the use of reducing agent is not necessary. அப்போ ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா ஓர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்னபார் ஹெச்ஜிஎஸ் ரோஸ்டிங் ப்ராசஸ் நடந்து ஹெச்ஜிஎஸ் அதாவது என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ஹெச்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அதாவது க்ரூட் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடுது. இந்த ப்ராசஸ்க்கு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை.